ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மேட்ச் பாத்தீங்களா பாஸ். இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். என் பேர் ராம், உங்கள் டீ கடை நண்பன். ஆஹ், இப்போ உங்க எல்லாருக்கும் மோதியை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப நான் பேச போறது வேற. ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷனரி. அவர் ஏண்டா மக்கள் ஏப்ரல் மேயிலே பசுமை ஏரியிலே காஞ்சு போச்சுன்னு கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தது நம்ம சம்மர்ஸ்லாம். ஜாலியா வெக்கேஷனுக்குலாம் போவோம். ஆனா அப்படியே கொஞ்சம் லைட்டா போரா இருக்கும். நம்ம வாழ்க்கையில ஒரு திருவிழா, கிரிக்கெட் திருவிழா கொண்டு வந்து சேர்த்தாரு. அவரும் ஒரு மோதி. ஆஹ் இப்போ யார் பெத்த புள்ளையோ எங்கேயோ லண்டன்ல எங்கேயோ உட்காந்துருக்காரு. ஆனா நமக்கு ஒரு $1 பில்லியன் எக்கானமி, டன்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். அடுத்த 2-2.5 மாசத்துக்கு கிரிக்கெட் ஃப்ரெட்டர்னிட்டி, பிசிசிஐ, மக்கள் எல்லாருக்கும் வாழ்க்கை ஒரு அன்பிலீவபிள் அமௌண்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட், ஒர்க் அண்ட் மணி. அதுக்கான ஃப்ரேம் ஒர்க் அவர் செட்டப் பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த எபிசோட் நம்ம அவருக்கு டெடிகேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸ்ரீனி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா. சொல்லுவாங்கல்ல, அவர் இல்லாமல் அப்படின்ற மாதிரி இட்ஸ் ஆமா. அதாவது கிரிக்கெட் உலகத்தையே திருப்பி திருப்பி போட்டார். காலங்காலம் முன்னாடி, ரொம்ப ரொம்ப வருஷம் முன்னாடி கெரி பேக்கர் கலர் க்ளோத்திங் டே அண்ட் நைட் ஆஸ்திரேலியாவில் 70s கொண்டு ஒரு மாற்றம் கொண்டு வந்தார். இவர் ஒரு பெரிய மாற்றம் T20 T20 மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம முடிச்ச 4-1 பாஸ்பால் அது இதுலாம் பேசுறது எல்லாமே வெறும் ஒரு IPL மட்டும் இல்லாமல் மொத்த கிரிக்கெட் உலகத்தையே மாற்றிட்டாரு. அந்த விஷயத்தில் பசங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸு எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி, எக்ஸாம் ஸ்கூல் ஹாலிடேஸ்லேருந்து எல்லாமே மாற்றுற மாதிரி எவ்வளவோ காலங்காலமாக இதுவாகிட்டு, ஐயா அவர் பாவம் நீங்கள் சொன்ன மாதிரி யார் பெத்த பிள்ளையோ எங்கேயோ போய் லண்டனில் உட்காந்துருக்காரு. ஆமா, அவர் இப்போ சப்டைட்டில்ஸ் போட்டு நம்ம பாட்காஸ்ட்டை கேட்டுட்டு இருப்பாருன்னு அப்படியே நினைச்சிட்டு ஒரு பாசிட்டிவா நம்ம எபிசோட் ஸ்டார்ட் பண்ணலாம். அவருக்கு நன்றி சொல்லிட்டு. ஆமா, இப்போ இந்த எபிசோட்ல ஓகே IPL. ஸோ ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி உங்களுக்கு, IPL ப்ரிவ்யூ இதெல்லாம் நம்ம இப்போ ஃபுல் டீப்பா நம்ம அதான் கரைஞ்சு புழிஞ்சு எடுக்க போறோம். நம்ம எல்லா டீமு, ஸ்ட்ராட்டஜி, நிறைய ஃபார்மேட்லாம் இருக்கு. நான் அது டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதை 4-1 இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் அது எல்லாத்துலயும் கடந்து இப்போ நீங்க அப்படியே மோடை சேஞ்ச் பண்ணிட்டு ஃபுல்லா உங்க எல்லோ மோட்ல வந்தாச்சுங்களா? ஆமாம், ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணியாச்சு. எல்லோ அன்பு டேனில் எல்லாம் அட்டெண்டன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் ஆளுங்கெல்லாம். ஸோ நம்ம அன்பு டென்னில் இருக்கவங்கள பற்றி எல்லாம் அப்புறமா பேசலாம். இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறோம் நம்ம? இன்னைக்கு இன்ஃபேக்ட் நம்ம நெக்ஸ்ட் சப்சிக்வெண்ட் எபிசோட்ஸ்ல டீம்ஸை நம்ம ப்ரிவ்யூ பண்ண போறோம். நான் சொல்றேன் முதல்ல எந்த டீம்ல இருந்து ஆரம்பிப்போன்னு. பட் முதல்ல ஃபார்மேட் சொல்லிடுறேன். நான் நம்ம யோசிச்சு வச்ச ஃபார்மேட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த டீம் இப்போ அவங்க ஆக்ஷன்ல என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டு எடுத்து அவங்க வின்னிங் ஃபார்முலா என்ன, வாட் இஸ் த DNA ஆஃப் ஈச் டீம், அது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம அவங்கள தோக்கடிக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வில் கெட் இன் டு அவர் ஃபேவரட் பார்ட்ஸ். இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருக்கும் 100 கோடி மக்களுக்கு பிடிச்சது, யாரெல்லாம் கிரிக்கெட் ரசிகர் இருக்காங்க எல்லாருக்கும் பிடிச்சது, அவங்களோட 11 பிக் பண்றது. அவங்க 10 கோடி 15 கோடின்னு போட்டுவாங்க. ஆனா நாங்க தாண்டா செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம மனசுல ஒன்று செலக்ட் பண்ணுவோம். பட் வில் ட்ரை டு புட் சம் ரேஷனல் பிஹைண்ட் இட். எப்படி நம்ம அதை அண்ட் நம்ம மறக்க கூடாதது என்னன்னா, இட்ஸ் ஆக்சுவலி நாட் அ 11 எனிமோர். அதான் ஐ திங்க் எல்லாரும் நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிடுறாங்க. அது IPL மேட்ச் ஆரம்பிக்கும் போது தான் ரியலைஸ் பண்றோம் நம்ம. இட்ஸ் ஆக்சுவலி a probable 12 அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம, இல்லைங்களா? ஸோ அதை டச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது ஐ திங்க் இது என்னோட ஃபேவரட் பார்ட் ஆஃப் த இது இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட செக்ஷன் இருக்கும், பியூட்டி லூட்டி செக்மெண்ட். ஸோ நம்ம ஒரு பிளேயர் பிக் பண்ணுவோம், யாரு பியூட்டி, கொடுத்த காசுக்கு என்னமா விளையாடினாண்டா அப்படின்னு நம்ம பிக் பண்ணுவோம். அதே மாதிரி ஆப்போசிட்டா லூட்டி, ஏன்பா இவ்வளோ கோடி கோடியா போட்டு உனக்கு வாங்கியிருக்கோம்,
ஏய் 2 ரன்னாச்சும் அடிச்சு குடுப்பா அப்படின்னு யாரு வந்து கெஞ்ச வைப்பாங்க அப்படின்னு. ஆம், அப்புறம் ஆஃப்கோர்ஸ் எம்விபி அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபைனலா நம்ம எண்ட் பண்ண போறது வந்து நம்ம எல்லா டீமுக்கும் அவங்க அவங்க டீம் ஸ்ட்ரக்சர் இல்ல அவங்களோட கேரக்டரை பார்த்து நம்ம தமிழ் படத்துல எந்த படம் இந்த ஐபிஎல் டீம் 2024 ஸ்பெஷலி அதை வச்சு அவங்களுக்கு எந்த படம் வந்து ஒரு தமிழ் படமோ இல்ல ஒரு ஆக்டரோ வந்து அவங்களுக்கு யாரும் செட் ஆவாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போற டீம் மும்பை இந்தியன்ஸ். அவங்களுக்கு மட்டும் ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலிக்கு. ஆனா யாரெல்லாம் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் இல்லைங்களோ அவங்களுக்கு அவங்கள கண்டாலே பிடிக்காது. ஆஸ்திரேலியா ஆஃப் 2000s, மான்செஸ்டர் யுனைடடா இருக்கட்டும், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ரியல் மெட்ரிட், இந்தியன் டீம் ஆஃப் 2023 வேர்ல்ட் கப்ல விளையாடின இந்தியன் டீம் அண்ட் மும்பை இந்தியன்ஸ். இவங்க எல்லாத்துக்கும் காமன் கேரக்டரிஸ்டிக் என்னன்னா இதுதான். யாரெல்லாம் ஆப்போனன்ட் இருப்பாங்களோ அவங்களுக்கு அவங்கள கண்டாலே பிடிக்காது. ஆனா somehow they know how to win. அது நல்லா தெரியும். ஒரு வின்னிங் ஹேபிட் இருக்கும். ஒரு சின்ன டவுட்டு, இந்த ப்ரீ வெட்டிங் பேட்ச்லாம் நடந்துச்சு. நீ உங்களை கூப்பிடலீங்களா? எங்களுக்கு கூப்பிடல. ஆனா வந்து இன்ஜர்டா இருந்த பிளேயர்ஸ் எல்லாம் கூட வந்து கரெக்டா போய் ஆஜர் பண்ணி அட்டெண்டன்ஸ் போட்டாங்க. அவங்க எல்லாருமே போட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ 2 இல்ல அவங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு தியரி இருக்கு உங்களை ஏன் கூப்பிடல. ஏன்னா நீங்க உங்களை கூப்பிட்டு நீங்க எல்லோ ஜெர்சி போட்டு போயிருப்பீங்க நீங்க. ஆனா வந்து எங்க எல்லோ ஜெர்சி அன்புடன் கேப்டன் போனாரு. அவரை கூப்பிட்டாங்க. அவர் போயிட்டு வந்தாரு. பிளாக் கோட் போட்டு எல்லாமே வந்து அவரும் போயிட்டு வந்தாரு. அவரை கூப்பிடாம இருக்க முடியுமா? கண்டிப்பா அவரும் கூப்பிட்டு போயிட்டு வந்தாரு அவரு. அங்கேயும் நீங்க உங்க சிஎஸ்கே பிளேயரை தான் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்க ஆமாமா. அதான் தெரியும். ஓகே, ஸோ மும்பை இந்தியன்ஸ். ஒரு சாமி படத்துல ஒரு டயலாக் ஒன்று வரும். அவர் ஃபர்ஸ்ட் விக்ரம் வந்து போலீஸ்ல ரிவீல் பண்ண மாட்டார் இல்லைங்களா? அப்ப வந்து அவர்கிட்ட நம்ம இன்னொருத்தர் அவரோட அந்த சப்போர்ட்டிங் ஆக்டர் அவர் சொல்லுவாரு, இந்த குப்பையை தூக்கி முன்னால போடு, இந்த குப்பையை தூக்கி உள்ள போடுன்னு. அப்படியே அங்க இருக்கிறது எங்க போடு. 24 மணி நேரத்துல அவங்க ஃபுல் கேமையே மாத்திட்டாங்க. ஹார்திக் பாண்டியாவை குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து எடுத்துன்னு வந்தாங்க. அதே மாதிரி ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சில இருந்து லெட்ஸ் சே தே மேட் ஹார்திக் பாண்டியா த கேப்டன். ஓகே, ரோஹித் சர்மாவை டிமோட் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். ஐ திங்க் அதுல ஒரு நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை தவிர இங்க நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றது வந்து கேமரூன் கிரீனை வந்து ரிலீஸ் பண்ணி ஆர்சிபியில அங்க அவங்களுக்கு அப்படியே அவங்களுக்கு வித்துட்டாங்க. அவங்களுக்கு சுண்ணாம தடவிட்டாங்க. ஆக்ஷன்ல இறங்குறதுக்கு முன்னாடியே 5 out of 5. ஆஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ராட்டஜி பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபர்ஸ்ட் டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸா இருக்காங்க. திலக் வர்மா, ஐம் டாக்கிங் அபவுட் நாட் ஈவன் த ஏ லிஸ்டர்ஸ் இல்லைங்களா? ஸோ டாப் டு பாட்டம் ஸ்டார் ஸ்டடட் டீம். ஜெரால் கோட்ஸ் எடுத்துன்னு வந்திருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜின்னு பாத்தீங்கன்னா வாங்கடே, ஐ ஒன்ட் கால் இட் ஸ்பின்னர்ஸ் கிரேவியார்டுன்னு சொல்ல முடியாது. ஆனாலுமே இட்ஸ் மோர் லைக் உங்களுக்கு யூ நீட் அல்ட்ரா பேஸ். அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க பும்ரா, பெரண்டாஃப், ஜெரால் கோட்ஸே அந்த ஃபாஸ்ட் பாலிங் பேக்கை திருப்பியும் அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அந்த ட்ரெண்ட் போல்டரா இருந்தது எங்களுக்கு 3 இயர்ஸ் பின்னாடி சக்சஸ் கொடுத்தாங்க. பேட்டிங்ல ஹார்திக் பாண்டியா வந்ததுக்கு அப்புறம் நவ் இட் ஜஸ்ட் ஆட்ஸ் கம்ப்ளீட் பேலன்ஸ். எப்படிங்க தோக்கடிக்கலாம் எங்களை? ஒண்ணு வந்து கேம்ல வந்து நீங்க டாக்டிக்கலா சொல்றதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த நீங்க சொன்னது ஹார்திக் பாண்டியா அண்ட் ரோஹித் சர்மா வாட் இம்பாக்ட் தி ரிலேஷன்ஷிப் டைனாமிக் வில் ஹேவ். அதுவே வந்துட்டுல எப்படி வந்து விளையாடுவாங்க. இதுல வந்து யூ ஹேவ் டு ஆல்சோ ஆட் இன் இஷான் கிஷனும். ஏன்னா வந்து அவர் வந்து வி நோ ஆல் அபவுட் இட். பேசிட்டோம் அதை பற்றிலாம், கான்ட்ராக்ட் அது இதெல்லாம் ஹார்திக் பாண்டியோட விளையாடினா. ஸோ அதுவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டைனாமிக்காக இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி விளையாடுறாங்க, ஹவு டஸ் ரோஹித் சர்மா பர்ஃபார்ம். அண்ட் இது ஹார்திக் பாண்டியா நீங்கள் சொன்னீங்க அவருக்கு வந்தோடனே இதுன்ட்டு, பட் இஸ் நாட் டிவே பாட்டில் விளையாடினார். பட் இன்ஜரியிலேருந்து வராங்க. ஸோ தேர்ஸ் அ ஃபியூ பிளேயர்ஸ் அவங்களுக்கு வந்து இன்ஜரியிலேருந்து வராங்க. அதனால வந்து அது ஒரு இட்ஸ் அது வந்து எப்படி மாறும்னு ஆப்வியஸ்லி வந்து தென்
ஸ்பின் அகேன்ஸ்ட் தெம் வந்து ஐ மீன் ஹோமில் வந்து வாங்கடையில் வந்து பேஸ் சொல்லிட்டீங்க. பட் அதே மாதிரி வந்துட்டு தான் வென் தி ட்ராவல் அலாங் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கு. ஸ்பின் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு பெருசாக வந்து யாருமே இல்லை அகேன்ஸ்ட் லைக் ஃபார் தெம் டு பவுல் அஸ் வெல். பியூஷ் சாவ்லா வந்து இஸ் லைக் நீங்கள் நம்ம வந்து ஒரு டாப் ஸ்பின்னர் ஆஃப் இந்தியாவில் வந்து இப்போ கன்சிடர் பண்ண மாட்டோம் பியூஷ் சாவ்லா. ஒரு காலத்தில் இருந்தார் பட் நாட் நெசசர்லி நவ். ஸோ வந்து என்னை பொறுத்தவரைக்கும் வந்து தே தே ஆர் லைக் சார்ட் ஆஃப் பேட்டிங் ஹெவி பேலன்ஸ் டீம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் உங்களோட லெவன் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, 11 ஆஃப்கோர்ஸ் ஈஸி. ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், நோ பிரெய்னர் அங்க. சூரியகுமார் யாதவ் at number 3, திலக் வர்மா ஆர் டெவால் பிரேவிஸ். அது 3, 4, 5 நீங்க எப்படி வேணா பாட் போட்டுக்கலாம். 6ல ஹார்திக் பாண்டியா. இதுல ஒரு சின்ன காமெண்ட் இருக்கு. ஐ திங்க் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹார்திக் பாண்டியா வந்து அவர் அந்த நம்பர் 4 ஜிடிக்கு விளையாடின மாதிரி விளையாடுவாரா, இல்லாட்டி ஒரு ஆல்ரவுண்டரா இப்போ இந்தியாவுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி விளையாடுவாரான்னு. என்னோட கெஸ் வந்து அவர் அந்த நம்பர் 6ல விளையாடணும்னு எனக்கு இருக்கு. ஏன்னா தட்ஸ் வாட் இந்தியா ஆல்சோ வாண்ட்ஸ் அண்ட் அவரோட வேல்யூ அங்கதான் இருக்கும். டிம் டேவிட் at number 7, he's the finisher. பியூஷ் சாவ்லா பாலர்ஸ்ல பாத்தீங்கன்னா பியூஷ் சாவ்லா, ஜெரால்ட் கோட்ஸே, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு எனக்கு அவர்கிட்ட. ஜஸ்பிரீத் பும்ரா கேட்க வேணாம், நம்பர் 1 பாலர் இன் த வேர்ல்ட். அண்ட் ஃபைனலா பெரண்ட் ஆஃப் ஆர் மதுசங்கா. இவங்க ரெண்டு பேருமே சேம் ஸ்டைல் பாலர்ஸ். அதனால யார் எனக்கு தெரிஞ்சு நெட்ஸ்ல அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு தோணுதோ அதை வச்சு அவங்க எடுத்துப்பாங்க. இப்போ நம்ம அதான் இம்பார்ட்டன்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இம்பாக்ட்ஸ் ஆஃப். இங்கதான் எனக்கு என்ன தோன்றதுன்னா, நம்ம எல்லாரும் அதான் இவர் ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சில இருந்து எடுத்துட்டாங்க, அந்த அந்த டைனாமிக்ஸ் இருக்கு. ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ராவோட ஒரு கிரிப்டிக் ட்வீட் கூட இருந்துச்சு, சைலன்ஸ் இஸ் பெட்டர் தென் அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று போட்டுருந்தாரு அவரு இந்த ஹார்திக் பாண்டியா இது ஆனதுக்கு அப்புறம். யூ நோ ஹீ இஸ் நாட் ஹாப்பி. அது என்னது, அவர் வந்து எனக்கு ஃபோன்லாம் பண்ணி சொல்லல, ஆனா இட்ஸ் வெரி அப்பேரண்ட் அந்த அந்த ட்வீட்ல இருந்து. என்னடா காலங்காலமா இவ்வளவு உழைச்சுட்டு இருக்கோம், ஆனா எவனோ ஒருத்த நீதிக்கு வந்து திருப்பி வந்து அள்ளிட்டு போயிட்டான், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கும். பட் ஸ்டில் நம்பர் 12 இம்பாக்ட் சப்ல வந்து இஃப் இட்ஸ் மும்பை இட் குட் பி ஆகாஷ் மத்வால். ஏன்னா நடுவில் நல்லா ஸ்பெல் போட்டார் செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஐபிஎல்ல. இல்லாட்டி குமார் கார்த்திகே ஸ்பின்னிங் ட்ராக் வந்துச்சுன்னா. இதை வந்து ரோஹித் சர்மா வச்சுதான் அவங்க வந்து இம்பாக்ட் சப்பா அவங்க பண்ண போறாங்க. ஸோ ரோஹித் சர்மா த கேப்டன் ஆன் த ஃபீல்டு, அந்த டிபெண்டன்சி இல்ல. ஒன் திங் நம்ம எல்லாருமே அக்ரி பண்ணுவோம், நம்ம எல்லாருக்கும் ரோஹித் சர்மா ரொம்ப பிடிக்கும். பட் ஹீ இஸ் நாட் த மோஸ்ட் அஜைல் ஃபீல்டர் இல்லைங்களா. ஹீ இஸ் நாட் யுவர் விராட் கோலி ஆர் எனி திங் ஃபீல்ட்ல. ஆனா அவர் டாக்டிக் கொண்டு வருது இஸ் ஆல்மோஸ்ட் தோனிக்கு அடுத்தபடியா சொன்னோம்னா ஒரு T20ல அந்த ஒரு காம்னஸ் கண்டிப்பா அவர் கொண்டு வருவார். அதை பயங்கரமா மிஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அவரை வந்து கேப்டன்சில இருந்து எடுத்தது வந்து ஒன், ப்ரெஷர் கம்மி பண்றதுக்கு. இந்தியாவுக்கு ஆல்ரெடி நிறைய கேப்டன்சி பண்றாரு. ஸோ தே ஜஸ்ட் வாண்ட் ஹிம் டு கோ அண்ட் என்ஜாய். அட்லீஸ்ட் இதுதான் பிரஸ்ல அதான் சொல்லியிருக்காரு பவுச்சர். ஆனா அவரை வந்து இம்பாக்ட் சபா யூஸ் பண்ணி இங்க குமார் கார்த்திகே இல்ல ஆகாஷ் மத்வால கொண்டு வருவாங்க. ஸோ தட்ஸ் மை 11. ஏதாவது உங்களுக்கு என்ன தோணுது உங்களுக்கு? நோ யா ஓகே. அது வந்து ஐ மீன் அகெயின் நான் வந்து இதை வந்து யூ ஆல்வேஸ் ஹாவ் டு லுக் அபவுட் இட் ஃப்ரம், அதுவும் இந்தியன் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்டட் இந்தியன் பிளேயர்ஸ், பிக் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ஹவு டஸ் தட் ஹாவ் அன் இம்பாக்ட் ஆன் தி இந்தியன் டீம். ஏன்னா இதை வந்து இந்த இந்த டோர்னமெண்ட்டு வி ஹாவ் டு ஆல்சோ இந்த T20 வேர்ல்ட் கப்போட லென்ஸ்லேருந்து நம்ம பார்க்கணும். இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் ஏன்னா அது ஒரு தெர் வில் பி எ வியூ, அதுலேருந்து பார்க்குற வியூ. ஸோ அதனால வந்து ஐ திங்க் யா ஓகே ரோஹித் சர்மா வந்து இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கால். நான் வந்து அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. ரோஹித் சர்மா வந்து இம்பாக்ட் சப்பா ஆர் ராதர் அவர் இம்பாக்ட் சப்போர்ட் வந்து ஹி வில் பி லைக் தி பிளேயர் ஹூ வில் பி ரீப்ளேஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க. நீங்கள் வந்து இதர் குமார் கார்த்திகே ஆர் ஆகாஷ் மத்வால் வில் ரீப்ளேஸ் ரோஹித் சர்மா ஆஃப்டர் இஸ் ஃபினிஷ்ட் பேட்டிங். இட்ஸ் அ யா இட்ஸ் அ வெரி குட் கால் அண்ட் போல்ட் கால் அந்த இது இட்ஸ் அ வெரி குட் ஐடியா. அவர் வந்து எந்த அளவுக்கு அதை எடுத்துப்பாரு அப்படின்றது தெரியல. வெறும் பேட்டிங் மட்டும் பண்ணிட்டு ஃபீல்டிங் பண்ணாம. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமா எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம்ல. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இட் வில் ப்ரொலாங் ஹிஸ் கரியர். someone like ரோஹித் சர்மா இஸ் நமக்கு தெரியும் அவர் இஸ் நாட் இன் த விராட் கோலி லீக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிட்னஸ் இல்லைங்களா. ஸோ இவர் வந்து நான் இவரை போடுறது வந்து லைக் அமித் மிஸ்ரா மாதிரி
வந்தோமா, 4 ஓவர போட்டோமா, இம்பாக்ட் சப் ரூல். எங்கேயோ கேட்டேன் நான். ஒரு கேண்டிட் கான்வர்சேஷன்ல அவர் சொன்னது. இந்த இம்பாக்ட் சப் ரூல் ये बहुत अच्छा रूल है அப்படின்னு அவர் வந்து சொன்னது வந்து கேண்டிடா இருந்தாரு. அது இட் வாஸ் வெரி பாப்புலர் காமெண்ட். பட் யா இதுதான் எனக்கு தோணுது. அஃப்கோர்ஸ் இதுல ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்காரு. அவர் நல்ல ஒரு டீசென்டான சிபிஎல் போயிருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அவரை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டெவால் பிரேவிஸ்க்கு பதிலா அவங்க ரொமாரியோ ஷெப்பர்டை கூட கொண்டு வரலாம். அண்ட் எவ்ரிபடி மூவ்ஸ் இன் த ஆர்டர் பை ஒன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா சொன்னீங்க. இதெல்லாம் எங்க வந்து நிக்க போகுதுன்னா இந்த டீமோட அந்த ஜெல்லிங் கெப்பாசிட்டி, ஒரு கெமிஸ்ட்ரி. எம்ஐ சிஎஸ்கே இவங்க 2 பேருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க டேபிள்ல கடைசியில கூட எண்ட் ஆயிருக்காங்க. இந்த லாஸ்ட் ஒரு பக்கம் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காங்க. சிஎஸ்கே 2022லயோ இல்லாட்டி அந்த மாதிரிலாம் தே ஹேவ் ஹேட் தேர் லோஸ். ஆனா ஆஸ் அ டீம் அவங்க என்னைக்கும் ஒரு தே ஜெல். இவங்கள ஒன் ஃபேமிலி அது இதுலாம் சொல்லிப்பாங்க இவங்க. பட் அந்த டீமோட கெமிஸ்ட்ரி வந்து இப்போ இந்த ஹார்திக் பாண்டியா கேப்டன்சினால எப்படி எஃபெக்ட் ஆகும், அதோட ஏதாவது இல்ல எஃபெக்ட் சைடு எஃபெக்ட் இருக்குமா இருக்காதா? எஸ்பெஷலி என்ன நான் பார்க்கறது வந்து பீப்புள் லைக் சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, இந்த சீனியர் ப்ரோஸ் இருக்காங்கல்ல, ஐ திங்க் அவங்களது அவங்க ஃபார்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும்னு தோணும் எனக்கு. ஐ மீன் தே ஹேவ் டு டெலிவர் இந்த டூர்னமெண்ட். ஆமா. ஸோ yeah, they have to. I mean, Jasprit Bumrah was obviously போன டோர்னமெண்ட் விளையாடல. He didn't play in the last IPL. He was injured for most of it. So அதனால yeah. And ஒரு preparing ground for the World Cup. அதுக்கு கண்டிப்பா அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஓகே. சரி. அப்புறம் நீங்க வந்து இது சொன்னீங்கல்ல, அவங்க பியூட்டி அண்ட் லூட்டி. ஆமா. பியூட்டில ஆக்சுவலி இது ஒரு சீட்டிங்னு கூட சொல்லலாம். 2 பேரை பிக் பண்ணியிருக்கேன் நான். ஒருத்தர் தான் பிக் பண்ணணும் ஐடியலி. ஏன்னா உண்மையான பியூட்டி பாத்தீங்கன்னா அது திலக் வர்மா தாங்க. அது ஜஸ்ட் 1.7 crores or something அவ்வளவுதான். 2 கோடிக்குள்ள வாங்கிட்டு ப்ராமினன்ட் இந்தியா பிளேயர், லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், மிடில் ஆர்டர் பக்காவா 2 ஓவர் வேட போட்டுருவார் அப்பப்ப தேவைப்பட்டதுன்னா. அண்ட் ஹி ஹஸ் டெலிவர்ட். இந்தியாவுக்கு ஆல்மோஸ்ட் இவர் தான் அடுத்த என்னது ஏதோ சொல்லுவாங்களே நம்ம இதுல அடுத்த டான்சர் அந்த படத்துல ஆளினால் அழகராஜால அடுத்த சோபனா இவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க தான் அடுத்த இந்தியன் ஸ்டார் ரோஹித் சர்மாவே சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. அவர் தான் உண்மையான பியூட்டி. ஆனாலுமே யூ ஜஸ்ட் கேன் நாட் சர்பாஸ் த ஹார்திக் பாண்டியா டிசிஷன். அவங்கள கொண்டு வந்தது அது எப்படி பேக் ஃபயர் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனா அது பேக் ஃபயர் ஆகல. இவங்க விளையாட ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் அவங்கவுங்க பொட்டன்ஷியல்ல விளையாடினா கூட போதும். அபவ் த பொட்டன்ஷியல் தேவையில்லை. கண்டிப்பா ஃபைனல்ஸ். ஆனா வந்து நம்ம ஓகே பியூட்டி வந்து யூஆர் டாக்கிங் அவுட் அவங்கள வந்து என்ன சொல்றது வேல்யூ ஃபார் மணி அப்படிதானே சொல்றீங்க பியூட்டி. ஹார்திக் பாண்டியா வந்து 100 crores ஆமா வேல்யூ ஃபார் மணியா? 100 crores. ஓகே ஸ்ரீனி இப்போ ஏன் இந்த 100 crores சொன்னாருங்கிறத நான் ஒரு 20 செகண்ட்ஸ்ல சொல்லிடுறேன். ஹார்திக் பாண்டியாக்கு அந்த 15 crores 16 crores தான் போயிருக்கு. அந்த குஜராத் டைட்டன்ஸ் வந்து இங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க பர்ஸ்ல இருந்து 15 crores போச்சு. இப்போ அந்த சம்பளத்தை இங்க கொடுப்பாங்க. ஆனா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு அன்டிஸ்க்ளோஸ்ட் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். மும்பை இந்தியன்ஸ் வந்து குஜராத் டைட்டன்ஸ் சிவிசி அந்த கார்பரேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட் வந்து ஸ்பெகுலேஷன் என்னன்னா 100 crores கொடுத்துருக்காங்க. ஏன்னா இட் வாஸ் அ பியூர்லி ஃபைனான்சியல் டிசிஷன் குஜராத் டைட்டன்ஸோட ஓனர்ஸ் பொறுத்த வரைக்கும். அதுல 50% ஆர் சம்திங் அது பிசிசிஐக்கு வேற போகும் எனக்கு தெரிஞ்சு. மிச்சம் 50% தான் பிரான்ச்சைசிக்கு போகும். திருப்பியும் அனதர் டெடிகேஷன் ஃபார் அவர் லலித் மோடி அவர்லாம் செட் பண்ண இது. கண்டிப்பா இருக்கலாம் 100 crores அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது ஹேண்ட்ஸ் டவுன் அது திலக் வர்மா தான். லூட்டி லூட்டி எனக்கு தெரிஞ்சு இஷான் கிஷன் தோணுது எனக்கு. அவரு இப்ப ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் இஷான் கிஷன் தேவர் லெஃப்ட் அவுட் ஆஃப் த கான்ட்ராக்ட். ஸ்ரேயஸ் ஐயர் எனக்கு என்னமோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டினால அவர் கேகேஆர் நல்லா விளையாடுவாருன்னு தோணுது இந்த தரம். ஆனா இஷான் கிஷன் வந்து ஜஸ்ட் லுக்கிங் அட் இஸ் ஃபார்ம் ஓவரால் த வேல்யூ ஃபார் மணி 15.5 crores லெஃப்ட் ஹேண்டட் விக்கெட் கீப்பர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எல்லா பிராக்கெட்டும் ஃபில் பண்றாரு. ஆனா தெரியல என்னமோ அந்த அந்த கான்ஃபிடன்ஸ் வர மாட்டேங்குது. அவர் வந்து அந்த மென்டல் ஸ்பேஸ்ல இருக்காருன்னு தெரியாது. ஐ மீன் 2 வகையில போகலாம். ஒன்னு he may have a point to prove and so he really comes out fighting.
ஸோ அந்த மாதிரி வந்து he can like want to make. ஆனால் நம்ம பார்க்கலாம். ஏன்னா they completely moving away to a different team. ரிஷப் பந்த் has been like அவர் வந்து இஸ் Yep. ரெடி ஃபிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஷப் பந்த் வந்து இஸ் பிளேயிங் ஃபார் தட் ஸ்பாட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து விக்கெட் கீப்பர் கீப்பிங் பண்ணாரு, பேட்டிங் பண்ணாருன்னா டெல்லிக்கு நல்லா விளையாடினா அவர் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இஷான் கிஷன் இஸ் ஆல்சோ லைக் கீப்பிங் அண்ட் கம் T20க்கு. அதான் இது அட் தி எண்ட் ஆஃப் த டே இது வந்து இஷான் கிஷன் கையில் தான் இருக்குது. ஹவ் வி பிக்ஸ் திஸ் அப் அண்ட் எப்படி விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ராகுல் டிராவிட் வந்து கிளியராக அதுவும் சொல்லியிருக்காருல, அவரும் சரி ஸ்ரேயஸ் இருக்கும் பர்ஃபார்மன்ஸஸ் பொறுத்து தே ஸ்டில் ஹேவ் அ சான்ஸ் டு பி செலக்டட் ஃபார் தி வேர்ல்ட் கப் அப்படின்னு. ஆமா. ஸோ அதனால ஓகே இன்ட்ரெஸ்டிங். ஓகே. லாஸ்டா தமிழ் படம் ரொம்ப யோசிச்சேனா என்ன படம் எந்த கேரக்டர் எப்படி அசோசியேட் பண்ணலான்னு. ஸோ நான் ரொம்ப யோசிச்சு அப்புறம் சூஸ் பண்ணது வந்து நம்ம லேட் 90ஸ்ல ஒரு படம் வந்தது, ஸ்வயம்வரம்னு ஒரு படம் வந்தது. தெரியுமா அந்த படத்தோட சிக்னிஃபிகன்ஸ் தெரியுங்களா உங்களுக்கு? ஆமா. தொடர்ந்து ஒரு 24 ஹவர்ஸ்ல எடுத்த படம் இல்ல அது? எக்ஸாக்ட்லி. அதே மாரி இந்த தடவ 24 ஹவர்ஸ்ல படத்த எடுத்து முடிச்சுட்டாங்க இவங்க. ஹார்திக் பாண்டியா அங்கேருந்து இங்க கூட்டிட்டு வந்தாங்க. இங்க கேமரூன் கிரீன் இங்க குடுத்தாங்க. அந்த ஃபுல் பேலன்ஸ கேப்டன்சி சேஞ்ச் பண்ணி 24 ஹவர்ஸ்ல முடிச்சுட்டாங்க. ஸோ நம்ம ஸ்வயம்பரம் விஜயகுமார் மாரி அண்ட் லாஸ்ட்ல ஒரு கல்யாணம் வேற நடந்துச்சு அதுல. நல்லா எல்லா ஸ்டார்ஸும் சேர்ந்து வந்து ஒரு கல்யாணத்த நான் எத பத்தி பேசுறேன் எல்லாருக்கும் ம். தெரியும். ஆ ஐ திங்க் ஸ்வயம்வரம் தான் நான் அசோசியேட் பண்ணுவேன். ஓகே. உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லன்னா நம்ம வந்து அப்படியே நெக்ஸ்ட் டீமுக்கு போறதுக்கு ஜம்ப் முன்னாடி வந்து அடிச்சிடலாம். எங்க இது சொல்லுங்க. யுவர் பிரெடிக்ஷன் சொல்லுங்க. எங்க எங்க முடிப்பாங்க ஆன் த ஐ டேபிள்? திங்க் நான் சொன்னேன் நடுவுல ஃபைனல்ஸ். ஓகே. அன்பார்ச்சுனேட்லி எனக்கும் ஐம் நாட் த பிகெஸ்ட் ஃபேன். ஐ டோன்ட் லைக் தெம். ஆனா வேற வழி இல்ல. யூ கேன் லைக் அத சொல்லுவாங்கல்ல. யூ கேன் யூ கேன் லைக் ஹிம், யூ கேன் ஹேட் ஹிம், பட் யூ கேன் நாட் இக்னோர் ஹிம் அப்படிம்பாங்க சில பேர், சில கேரக்டர்ஸ்லாம். அந்த மாரி தான் இவங்க. அவங்க பொட்டன்ஷியல்க்கு அவங்க 95%ல விளையாடுனா கூட போதும். அவங்க பிளே ஆஃப்ல ஃபைனல்ஸ்க்கே வந்துருவாங்க. ம். சரி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது? அம் நான் வந்து யா ஸோ நான் வந்து ஓகே என்னோட டீம் சொல்லிட்டு தென் ஐ வில் கம் பேக் டு லைக் ஸோ வை இவங்க எங்க முடிப்பாங்கன்னு லைக் மும்பை இந்தியன்ஸ். ஏன்னா வந்து நான் இப்ப அடுத்தது நம்ம என்னோட டீம் பார்க்கலாம். என்னோட டீம் வந்து நான் ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன். ஐ அம் பிரெடிக்டிங் தெம் டு பி ரன்னர்ஸ் அப். ஸோ இப்ப நீங்க இப்ப சொல்லப் ஆமா. போற டீம். நான் சொல்லப் போற டீம். ஸோ அதனால வந்து நான் வந்து இவங்கள வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபைனல்ஸ்ல மேபி தே வில் மேக் த பிளே ஆஃப்ஸ். ஆப்வியஸ்லி வந்து வின்னர்ஸ் அப்படின்றது ஒரே ஒரு டீம் தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம் எப்பவுமே. ஸோ அந்த டீம் வந்து அ ஸ்டாண்டர்டா வந்து லைக் ஆல்வேஸ் எவ்ரி பிளே ஆஃப்ஸ் அண்ட் எவ்ரி ஃபைனல்ஸ். அவங்கள பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் நான் இப்ப சொல்லப் போற டீம் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன். ஐ எக்ஸ்பெக்ட் தெம் டு ஃபினிஷ் அப் அஸ் ரன்னர்ஸ் அப். யார் அதுன்னா, ஹார்திக் பாண்டியா விட்டுட்டு வந்த டீம் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ ம். அவங்களோட இன்ட்ரஸ்டிங் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஆனா வந்து ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆக்சுவலி வீக்னஸ் எப்படின்னா, இஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி முகமது ஷமி ஓட இன்ஜுரி அண்ட் இஸ் அவுட் ஆஃப் தி ஐபிஎல். ஐ திங்க் தட் இஸ் அ பிக் ப்ளோ அவங்களுக்கு. பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வந்து அவங்க ஆப்ஷன்ல எடுத்திருக்காங்க லைக் பிளேயர்ஸ் எடுத்து. சுப்மன் கில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன்சி பண்ண போறாரு. போன வாட்டி வந்து கேன் வில்லியம்ஸ் அவங்க கொண்டு வந்தாங்க லைக் டு சப்போர்ட். பட் ஆப்வியஸ்லி கேன் வில்லியம்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே இன்ஜர்ட் ஆயிட்டாரு. அண்ட் தென் ஹி வாஸ் அவுட் ஃபார் தி ரெஸ்ட் ஆஃப் தி சீரிஸ். ஸோ இந்த வாட்டி கேன் வில்லியம்சன் இன் சப்போர்ட்டிங் சுப்மன் கில் ஃப்ரம் அ கேப்டன்சி பெர்ஸ்பெக்டிவ். அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சுப்மன் கில் கேப்டன்சி எப்படி பண்ணுவாருன்னு. அவங்களோட ஒரு 3 பேர் ஐ மீன் 3ன்னு சொல்றத விட 4 பேர் வந்து ஆக்சுவலி வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா வந்து ஆப்ஷன்ல எடுத்ததுல வந்து 3 ஆஃப் தெம் ஆர் இன்ட்ரெஸ்டிங். ஒண்ணு வந்து WTF மொமெண்ட் அப்படின்றாங்க. அந்த மாரி வந்து லைக் நான் பார்த்தது. அ அன்கேப்ட் ஒரு 21 இயர் ஓல்ட் ராபின் மின்ஸ் அப்படின்னு எடுத்திருக்காங்க விக்கெட் கீப்பர். அவர் வந்து ராபின் மின்ஸ் வந்து அண்டர் 19 ஜார்க்கண்ட், அண்டர் 23 அப்படி தான் விளையாடிருக்காரு தவிர, ஹி ஹாசன்ட் பிளேட் எனி கைண்ட் ஆஃப் சீனியர் கிரிக்கெட். ஸோ இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி லைக் அன் அன்னோன். ஆனா ஜார்க்கண்ட்ல பொறுத்தவரைக்கும் அவரு அங்க இருக்க லீக் கிரிக்கெட்ல அதுலலாம் வந்து அவர் தான் வந்து அடுத்த கிறிஸ் கெயில், அடுத்த தோனி அப்படின்ற வந்து ஒரு பட்டத்தோட வந்து வராரு. அவர ம். வந்து டேக்கன் பாட் ஹிம் இன் ஃபார் 3.6 crores. ஸோ அது ஐ திங்க் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜா இருக்கும். தோனி வந்து அவர் அப்பாட்ட சொன்னாரு. ஆமா. ஜஸ்ட் ஒரு சின்ன பிளக். அ உங்க பையன யாரோட எடுக்கலாம்னா நாங்க கண்டிப்பா எடுப்போம். நீங்க கவலைப்படாதீங்கன்னு. அ அண்ட் ஐ அது திங்க் இன்ஃபாக்ட் சிஎஸ்கே வந்து நீங்க சிஎஸ்கே வந்து அவரு இது வந்தோனே சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ் எல்லாருமே தான் வந்து
தி புட் அப் தி பேடல். ஈவென்ச்சுவலி வந்து குஜராத் டைட்டன்ஸ் வாங்கினாரு. இப்போ நம்ம ஜார்க்கண்ட்ல டெஸ்ட் நடந்ததுல, 3rd 4th டெஸ்ட்டா ராஞ்சில. ராஞ்சி. ராஞ்சி. இன்ஃபாக்ட் அந்த இது ராஞ்சி டெஸ்ட்ல வந்து சுப்மன் கில் வந்து அதாவது ராபின் பின்ஸோட அப்பா வந்து ஹி இஸ் எக்ஸ் ஆர்மி பட் செக்யூரிட்டி கரண்ட்லி அட் தி ஏர்போர்ட், ஜார்க்கண்ட் ஏர்போர்ட்ல. ஸோ சுப்மன் கில் ஆக்சுவலி மெட் ஹிம் அட் தி ஏர்போர்ட் வென் ஜார்க்கண்ட்ல அவங்க வந்து அந்த ராஞ்சியில் விளையாடினப்போ. ஸோ அந்த வீடியோ வந்து பயங்கரமாக வைரலாக போச்சு. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு 10 crores எடுத்தாங்க, பேஸ் பவுலர் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. அது வந்து ஒரு நல்ல பிக். ஐ மீன் இந்த வருஷம் வந்து பிரிஸ்பேன் ஹீட்டோட வந்து அவர் தான் பிபிஎல் வின்னர். ஸோ ஹி ஒன் த பிபிஎல் லைக் 19 விக்கெட்ஸ் வித் அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 14.47. ஸோ அதனால ஐ திங்க் ஹீ வில் பி அ சர்ப்ரைஸ் பேக்கேஜ், லைக் நல்ல பேஸ் பவுலிங்கு. ராகுல் தெவாட்டியா 9 கோடி. இன்னும் ராகுல் தெவாட்டியா வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பெருங்காய டப்பா மாதிரி வந்து எம்டிஆர் பெருங்காய டப்பாவில் வந்து வாசனை இருக்குமே, அந்த மாதிரி தான் வந்து ராகுல் தெவாட்டியா ஒரே ஒரு இன்னிங்ஸ் வச்சு ஓட்டிட்டு இருக்காரு. போன மொத்த ஐபிஎல்ல வந்து 17 மேட்ச் விளையாடி 87 ரன் அடிச்சிருக்காரு. நீங்க ஏ 2 சிக்ஸ் அடிச்சர்ல போன தடவை. அடிச்சிருப்பாரு. அதான் சொல்றேனே. எங்க லீக்ல அங்க விளையாடுற எங்க யூகேல கிளப் லீக்ல வந்து ஃப்ரெண்டிஸ்ல விளையாடுறவங்க கூட 17 மேட்ச் விளையாடினா, நான் 17 மேட்ச் விளையாடினா 87 விட அதிகமா ரன் அடிப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன யாரும் 9 கோடி கொடுத்து எடுக்க மாட்டாங்களே. இங்க பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அம்பயர். சரி, ஓகேங்களா? ஓகே. என்ன விடுங்க. அம்பயருக்கு ஆக்ஷன் வச்சா கண்டிப்பா நான் எடுப்பேன் உங்கள. எங் ஆ எங்க லீக்ல இருக்காங்க நல்ல நல்ல பிளேயர்லாம். அவர் ஒரே மேட்ச்ல 87 ரன் அடிப்பாங்க. இவரு 17 மேட்ச் விளையாடி 87 ரன்னு 9 கோடி ஆனா குடுத்து எடுத்துருக்காங்க. இல்ல இதுதானே இப்போ எப்போதுமே நீங்க வந்து கன்சிஸ்டன்ட்டா எல்லா மேட்ச்லயும் நீங்க விளையாடுறீங்களா? இல்லாட்டி நீங்க வந்து நீ 2 3 மேட்ச் நல்லா விளையாடு. 3 மேட்ச் எனக்கு ஜெயிச்சு குடுத்துரு. நீ ஓகே. 87 ரன் அடிக்கிறியா? பரவால்ல. நீ எல்லாமே டக் அவுட் ஆனாலும் பரவால்ல. ஆனா நீ எந்த மேட்ச்ல நீ அடிக்கிறியோ அந்த ஒரு 8 பால் 25 அந்த மாரி ஒரு 2, 3 கேமியோ ஆ அடிச்சு குடுத்தாருன்னா போதும். ஐ திங்க் ஹிஸ் வேல்யூ அவரது வந்துருது அது அந்த வேல்யூ. அத அ வச்சு தான் அவங்க ஆமா. அத வச்சு தான். ஸோ வுட் பி ஐ மீன் ஃபார் ஆல் அட் தி எண்ட் ஆஃப் இந்த ஐபிஎல் முடிஞ்சோனே ஐ மே ஹேவ் டு ஈட் மை ஓன் வேர்ட்ஸ். ராகுல் தெவாட்டியா தான் வந்து பெரிய ஸ்டாரா வரலாம். பட் பார்க்கலாம். லைக் இல்ல ஆ இந்த லூட்டி செக்மெண்ட்ட வச்சு தான் நம்மள பயங்கரமா ட்ரோல் கண் பண்ண போறாங்கன்னு நெனைக்கிறேன். ஆமாமா. கண்டிப்பா ஆமா. லூட்டி செக்மெண்ட்ல வந்து ஹேண்ட்ஸ் டவுன் வந்து ஐ திங்க் அவரு தான் விக்டரு. நம்ப என்னோட ஓகே. லூட்டி செக்ஷன்ல. ஸோ நான் என்னோட 11 சொல்றேன். பட் அதே மாரி இப்ப லூட்டி செக்ஷன் பேசுறதுனால, பியூட்டி செக்ஷன்ல சாய் சுதர்ஷன். அவர் போன வருஷமே ம். வந்து ஹி வாஸ் லைக் ரியலி ஆன் டாப். 20 லேக்ஸ் தான் குடுத்து சாய் சுதர்ஷன் எடுத்தாங்க பேஸ் பிரைஸ்ல. அண்ட் ஹி லைக் அகைன் இந்தியன் ஓப்பனர், ஃபியூச்சர் இந்தியன் T20 ஓப்பனர் அண்ட் ப்ராபப்லி லைக் விளையாடுற சாய் சுதர்ஷன் தமிழ்நாடுலேருந்து. ஸோ அவரு தான். என்னோட வந்து கைண்ட் ஆஃப் பியூட்டி செக்மெண்ட்ல வந்து வேல்யூ ஃபார் மனி அப்படின்றது. இன் டெர்ம்ஸ் ஆஃப் வந்து உங்க 11 ஸ்டார்ட் 11 சொல்லுங்க. ஸ்டார்டிங் 11 வந்து ஆப்வியஸ்லி சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் டு ஓப்பன். டேவிட் மில்லர் அட் 3. ஐ மீன் மேபி கொஞ்சம் மாறலாம். பட் டேவிட் மில்லர் ப்ராபப்லி அட் 3. ஷாருக் கான் அவரும் இந்த வாட்டி எடுத்திருக்காங்க. 7.4 crores. இஸ் அட் 4. ராபின் மின்ஸ் தான் விக்கெட் கீப்பர். ஏன்னா வந்து ஐ மீன் நார்மலி இன்டர்நேஷனல் விக்கெட் கீப்பர் மேத்யூ வேட் வந்து பரவாயில்ல. ஐ திங்க் மேத்யூ வேட் இஸ் மிஸ்ஸிங் த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஷெஃபீல்ட் ஷீல்ட் ஃபைனல் விளையாடுறதுனால. ஆப்ஷனலி தே ஹேவ் ரிதிமான் சாஹா. பட் எனக்கு தெரிஞ்சு கிவன் ராபின் மின்ஸ் தே ஹவ் பிக்ட் ஃபார் நியர்லி 4 crores 3.6 crores. ஐ திங்க் அவர் தான் விக்கெட் கீப்பிங் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தென் ரஷீத் கான் இனோவேட்டிவ்லி லைக் எங்க வந்து T20 நடந்தாலும் ரஷீத் கான் வந்து டீம்ல இருந்தாங்கன்னா வில் பி ஃபர்ஸ்ட் பிக். ராகுல் தெவாட்டியா இந்தியன் பிளேயர் விளையாடணும் அப்படின்றதுக்காக. மோஹித் சர்மா, தென் அஸ்மத்துல்லா உமர் ஜாய், அதுவும் ஆப்கானிஸ்தான்லேருந்து. ஸ்பென்சர் ஜான்சன் ஏற்கனவே சொன்னேன். இந்தியன் பேஸ் பவுலர் உமேஷ் யாதவ். இம்பாக்ட் சப் ஓகே. வந்து அவர் சொல்லிருக்காங்க. ம். விஜய் சங்கர் 3D பிளேயர். 3டி பிளேயர் விஜய் சேகர். ஓகே. ஆமா. ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன் 11 இப்போ. நான் ஐ மீன் சுப்மன் கில். ஆனா நான் சாய் சுதர்ஷன் ஐ வில் பிளே ஹிம் அட் நம்பர் 3. ஓகே. நம்பர் ஓப்பனிங் ஐ வில் ஸ்டிக் வித் சாஹா. சாஹா மேல கீழ போச்சுன்னா, அதுக்கப்புறம் தான் ராபின் மின்ஸ்க்கு எடுத்துன்னு வருவேன். ராபின் மின்ஸ் ஓகே நல்ல பொட்டன்ஷியல் எல்லாம் இருக்கு. பட் ஐ வுட் ராதர் லெட் ஹிம் பி பார்ட் ஆஃப் த இது பார்க்கலாம். இட் ஷுட் பி எய்தர் ராபின் மின்ஸ் ஆர் சாஹா. பட் சாஹான்னு தான் தோணுது எனக்கு. ஹி ஸ்டில்ஸ் பட் ஐ திங்க் பவர் மோர் பிளேல பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட்லி பட் ஐ திங்க் மேத்யூ வேட் வந்தாருன்னா மேத்யூ வேட் மைட் கெட் அ ப்ரிஃபரன்ஸ். மேத்யூ வேட் நான் கண்டிப்பா
ஐ வுட் பி அகேன்ஸ்ட் இட். ஏன்னா அவர் வந்தாருன்னா ஃபுல் பேலன்ஸும் அந்த ஆமா. 4 பிளேயர் தான் உங்களால இருக்க முடியும். ஸோ அதனால ஃபுல் பேலன்ஸும் இதாயிடும். அண்ட் இட்ஸ் ஓகே. இஸ் மோர் அவர் வந்து ஒரு பேஸ் பாலர்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஒரு ஃபினிஷரா அவர் வந்து ஐ திங்க் இஸ் அ பெட்டர் சாய்ஸ். இல்லாட்டி அவரோட வேல்யூ வந்து எனக்கு டவுட் தான் அது. இட் ஜஸ்ட் வில் ஸ்பாயில் த பேலன்ஸ். ஸோ சுப்மன் கில் அண்ட் சாஹா, சாய் சுதர்ஷன், கேன் வில்லியம்சன். வேற வழி இல்ல. ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அங்க வேணும். பட் அவர் ஐ திங்க் இஸ் தேர் லைக் ஸ்டீவன் ஸ்மித் நடுவில் எப்படி வச்சிருந்தாங்களோ அந்த மாதிரி தான். டக்குன்னு விக்கெட் விழுந்ததுன்னா அவர் வந்துருவார். முதல் ஓவர்லயே விக்கெட் விழுந்துச்சுன்னா அந்த மாதிரி வந்ததுன்னா வருவார். இல்லாட்டி 12 ஓவர் ஆயிடுச்சுன்னா இன்னும் ஒரு விக்கெட் தான் விழுந்திருக்கு. சாய் சுதர்ஷன் அண்ட் கில் விளையாண்டு இருக்காங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஹி வில் பி கமிங் இன். இட் வில் பி டேவிட் மில்லர். ஸோ டேவிட் மில்லர் நான் அங்க ஐ திங்க் நீங்க சொல்றத வில் ப்ராப்ளி நாட் அக்ரி. ஏன்னா நம்பர் 3 டேவிட் மில்லர்லாம் ரொம்ப ஹை ஃபார் ஹிம். I'll put him at number 5, ம். and then followed by Shah Rukh Khan. So David Miller and Shah Rukh Khan are and அது followed by தெவாத்தியா, ராஷித் கான். இவங்க 4 ஃபினிஷர்ஸ், ஒரு மிடில் ஆர்டர், லோவர் மிடில் ஆர்டர் ஃபினிஷர்ஸா நான் பாக்குறேன். உமேஷ் யாதவ் கம்ஸ் இன் ஃபார் முகமது ஷாமி. அஸ்மத்துல்லா உமர் சாய் நானும் எடுத்திருக்கேன். அவர் அகைன் மேபி ஹீ இஸ் ப்ராபப்ளி த நம்பர் 4 instead of Kane Williamson because it opens up a space for Noor Ahmed. Actually, I'll probably go back on Kane Williamson. Wonderful player, one of my really favorite players, but not in T20. So, கேன் வில்லியம்சனுக்கு பதிலா நான் வந்து ஆக்சுவலி ஓமர் சாயை டாப் ஆர்டர்ல போட்டோம்னா நம்பர் 4ல ஆக்சுவலி நீங்க நூர் அஹமதை விளையாடலாம். தட் வுட் மேக் 3 ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் இன் ஒன் டீம். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் ஸ்பென்சர் ஜான்சன் நானும் அக்ரி பண்றேன். ஹேட் அ ரியலி குட் பிபிஎல். இந்தியாவில் அதிகமாக தெரியாது, கொஞ்சம் ரிலேட்டிவ்லி அன்னோன் குவான்டிட்டி அவரு. ஸோ வித் உமேஷ் யாதவ். ஸோ ஓமர் சாய், உமேஷ் யாதவ் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் தான் உங்களோட பேஸ் பாலிங். Followed by உங்களுக்கு Rashid Khan. Impact player Vijay Shankar seems to be a good choice. ஏன்னா பேட்டிங்லனா ஓகே. ஆமா, பாலிங்ல நீங்க வந்து அவரை உமேஷ் யாதவையோ இல்லாட்டி ஸ்பென்சர் ஜான்சன் வச்சு நீங்க இது பண்ணிக்கலாம். Yeah, I think depends on Mohit Sharma and Vijay Shankar. You could probably swap around as to who, because they both give you a little bit of bowling, not Perisa and kind of batting. Possibly, I mean, like David Miller moves down, you can actually get Mohit Sharma out and Vijay Shankar. But in the 12, I mean, again, usually உங்க பாலர்ஸ் மட்டும் சொல்லிடுங்க. உங்க பாலர்ஸ் யார் யார் இருப்பாங்க? Umesh Yadav, Spencer Johnson, Azmatullah Omar Zai, Rashid Khan. இவங்க வந்து 4 main. And then the 5th bowler will be obviously Do you see Noor Ahmed? I don't. எனக்கு வந்து Mohit Sharma, I mean, the only problem I'm looking at it is 3 Afghanistan players கூட போவாங்களா அப்படின்றது. 3 foreigners in terms of that. ஏன்னா David Miller and Spencer Johnson will be 2 of them. So then you're only able to get 2 more foreigners, which Rashid Khan is a given. டேவிட் மில்லர், ராஷித் கான் ஆர் கிவன். அதை வந்து சேஞ்சே பண்ண முடியாது இல்லைங்களா? இப்போ ஸ்பென்சர் ஜான்சன் இஸ் அ ஜெனுவின் பேஸ் அவரு. இதுவும் ஒரு லாக். அப்ப உங்களுக்கு மிஞ்சு போறதே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நூர் அஹமத் ஒரு அஸ்மத்துல்லா உமர் சாய். சோ அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேன் வில்லியம்சன் எனக்கு தெரிஞ்ச இடம் இல்ல. கேன் வில்லியம்சன் எனக்கு தெரிஞ்சு will be more like விஜய் சங்கர் நீங்க போட்டீங்கன்னா கூட ஐ திங்க் விஜய் சங்கர் does a better job or கேன் வில்லியம்சன் பண்றத விஜய் சங்கரால முடியும் கண்டிப்பா. ஆமா, அதாவது போன வருஷம் வந்து ஜோ ரூட் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து அந்த மாதிரி வந்து லைக் மோர் பார்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ், கேன் பிளே மேபி 1 or 2 கேம்ஸ்ன்ற மாதிரி தான் கேன் வில்லியம்சன். கேன் வில்லியம்சன் நாட் பாஸ்ட் செல் பை டேட், பட் ஆனால் வந்து ஒரு எஸ்ஆர்எஸ்லயும் சரி வந்து லைக் தி இயர் பிஃபோர் ரியலி டிடன்ட் டூ மச். போன வருஷம் வாஸ் இன்ஜர்ட், ஹி ஹசன்ட் டன் மச். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து தட் இட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஜென்ட்லி புட் அவுட் டு பாஸ்டர் அப்படின்ற மாதிரி வந்து இட்ஸ் சேஞ்ச் ஆஃப் கார்ட் பண்ற மாதிரி தான் அவரு. ஆமா, அப்படியே ஒரு பெரியவரா இருந்து எல்லாருக்கும் அப்படியே கைட் பண்ணிட்டு ஆசீர்வாதம். ஓகே, சோ பியூட்டி லூட்டி ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டோம். சாய் சுதர்ஷன் ஐ மீன் ஹேண்ட்ஸ் டவுன் அவர் தான் பியூட்டி. 20 லட்சத்துக்கு டாப் டக்கர் பிளேயர் அவரு. ராகுல் தெவாத்தியா ஓகே, ஐ ஒன்ட், நான் அதுல ஆர்கியூ பண்ண மாட்டேன். ஏன்னா இஸ் ஹிட் ஆர் மிஸ் கேண்டிடேட் தான். ஓகே, ஹூஸ் த பிளேயர் ஹூ ஹேஸ் டு பெர்ஃபார்ம்? இல்லாட்டி இவங்களுக்குலாம் சான்ஸே இல்லை. ராஷித் கான் எப்படி இருந்தாலும் பண்ணுவாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அவரை தவிர சுப்மன் கில் இவர் பண்ணாதான் ஏதாவது சான்ஸ் இருக்கு இந்த டீம். சுப்மன் கில் ஹாஸ் டு ஹேவ் அகைன் another. போன
போன வருஷம் 600 முந்தின வருஷம் மாரி. 400 யா, ரன் யா. ஐபிஎல் மாதிரி. ஐ மீன் அண்ட் டேவிட் மில்லரும் அதே மாரி தான். டேவிட் மில்லர் நீட்ஸ் டூ ஹேவ் அ குட் சீரிஸ் அதே மாரி அவரு தான். ஸோ இவங்களுக்கு வந்து மொத்த ஆமா. டீமா வந்து இங்க விளையாடணும். இண்டிவிஜுவல்ஸ் வந்து இருக்காரு. லைக் ராஷித் இது ஆஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டீம். நான் என்னோட படான்னு கேட்டீங்கன்னா வந்து சென்னை 28 தான் நடிப்பேன். இவங்க வந்து அ சென்னை 28. ஆமா. ஸோ அந்த மாரி தான் லைக் எவ்ரிபடி எல்ஸ் ஹேஸ் டூ பெர்ஃபார்ம் வித் சம்படி கடைசியில வந்து லைக் அ விளையாடுறது. அதே மாரி வந்து இவங்க யாஹ்! சென்னை 28 இல்ல தான் இப்போ வந்து ஐ ஆஷிஷ் வில் ஆஷிஷ் ப்ராபப்லி கோ நேரா தேர். இஸ் த வெங்கட் பிரபு. ஆஷிஷ் நேரா வந்து வெங்கட் அவர் பிரபு. தான் வெங்கட் பிரபு. என்னென்ன டிஃபரன்ஸ்னா, விளையாடாத வெங்கட் பிரபு இதுல. ஆமா, ஆஷிஷ் நேரா தான். ஓகே. ஆம், சரி. இதோட இந்த மினி எபிசோட் முடிச்சுக்கலாங்களா? ஏன்னா ஆ, இப்போ வி ஹேவ் மோர் டீம்ஸ் டு டிஸ்கஸ். ஆனா முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் விண்ணப்பம். எந்த பாட்காஸ்ட் அப்ளிகேஷன்ல நீங்க பார்த்தாலும் எங்களை கண்டிப்பா நாங்க அங்க இருப்போம். அதனால அது ஆப்பிள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை, அமேசான். நான் இதான் சொல்லுவேன். அமேசான்ல நீங்க ஷாப்பிங் பண்ணுவீங்க. அமேசானுக்கு ஒரு மியூசிக் ஆப் இருக்கு. ஆடிபிள்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஒரு பாட்காஸ்ட்லாம் இருக்கும். அதுலயும் நாங்க இருக்கோம். அண்ட் கேட்கவே வேணாம். யூடியூப்லயும் நீங்க கண்டிப்பா மோஸ்ட்லி அதுல எங்களை பார்ப்பீங்க. யூடியூப்ல இருந்தா அந்த சப்ஸ்கிரைப், பெல் அது இதுன்னு எதாவது தட்டி விடுங்க. பாட்காஸ்ட்ல இருந்தாலும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஃபீட்பேக் கொடுங்க. கண்டிப்பா நாங்க அதை படிப்போம். அதை வந்து நாங்க செயல்லையும் நாங்க கொண்டு வர ட்ரை பண்ணுவோம் நம்ம. இதை வந்து நான் சொல்றதோட நான் இந்த எபிசோட் இப்போ முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி அது ஏன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கிறத வந்து ஒருத்தர் சொல்லுவார். நீங்க கேட்டுக்கோங்க. அது வரைக்கும் நம்ம பார்ப்போம். அடுத்த எபிசோட்ல இன்னும் மற்ற 2-3 டீம்ஸோட நம்ம சந்திப்போம். அம்மா, தெரிஞ்சவங்களுக்கு செய்கிற உதவி நம்மளை மட்டும்தான் காப்பாற்றும். யாருன்னே தெரியாதவங்களுக்கு செய்கிற உதவி நம்ம வம்சத்தையே காப்பாற்றும். இதை நான் சொல்லலை, பெரியவங்க சொன்னது.